நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தோடனே முதல்ல என்ன விஷயம் தெரியுமா ஞாபகம் வரும்? எனக்கு யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யாரோ ஏதோ ஒரு செய்வினையோ பில்லியோ சூனியமோ செஞ்சு வச்சுட்டாங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டம் வருது. அது மாதிரி யாராவது வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கும் போதும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது இந்த ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி விஷயங்கள் தான். இதெல்லாம் யாராவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பலிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி அவங்க சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கோ அதை போல் அவங்க கர்ம வினையின்படி அவங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் கூட அது அடுத்த தலைமுறையை பாதிக்கும்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா செய்வினை செய்யும்போது 7 தலைமுறையை கூட அது பாதிக்கக்கூடிய சக்தியெல்லாம் அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே எனக்கு யாராவது செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னாலே ஒருவேளை அதனால தான் நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வருதுன்னு நீங்கள் நினச்சாலோ அல்லது உங்களுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்காவது செஞ்சு அதில் அவங்க படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருந்து அதனால் உங்கள் மனசு இப்படி நினச்சாலோ இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பயமும் போயிடும். ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருந்தா அந்த கெட்ட சக்தியானது உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். யானையை கட்டி கொண்டு வாங்க, குதிரையை கட்டி கொண்டு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நாம் எளிமையான வழிபாடுகளையும் எளிமையான பூஜை முறைகளையும் செய்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். 30 ரூபாயிலிருந்து உங்கள் விருப்பப்படி இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கலாம். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள், திருமண நாள் இது மாதிரி விசேஷ வைபவங்கள் வரும்போது ட்ரெஸ் எடுக்கிறோம், கேக் வெட்டுறோம், அக்கம் பக்கத்து வீட்டாரை கூப்பிடுறோம், நான்வெஜ் சமைக்கிறோம், இல்லை அன்றைக்கி வேறு ஏதாவது சமைச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தொகையை செலவு பண்ணுறோம் இல்லையா? அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் முடிந்து உங்கள் மனசுக்கு தோன்ற ஒரு தொகையை இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ கல்லுப்பு எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அடுத்தது எருக்க இலை. இந்த எருக்க இலையை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். இந்த எருக்க இலையும் பார்த்திங்கன்னா மாந்திரீகம், ஜோதிடம், ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது. ஒரு எருக்க இலை காஞ்சதாக இருந்தாலும் தப்பில்லை, பழுத்து இருந்தாலும் தப்பில்லை, வச்சையாக இருந்தாலும் தப்பில்லை எடுத்துக்கணும். அதற்கடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு, அதற்கடுத்தது பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரம். கல்லுப்பை ஒரு தட்டில் பரப்பிக்கிட்டு அது மேலே எருக்க இலையை வச்சு அது மேலே வெண்கடுகை வச்சு அதன் மேலே கற்பூரத்தை வச்சு பொருத்தி உங்கள் வீட்டு வாசலில் வச்சுருங்க. எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் 12 மணிக்கு செய்யணும். என்னைக்குனாலும் செய்யலாம், பகல் 12. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது கூடுதல் சிறப்பு. இரவு செய்கிறதா இருந்தால் இரவு 9:30 மணிக்கு மேலே செய்யுங்க. எப்போனாலும் செய்யலாம், 9:30 மணிக்கு மேலே எப்போனாலும் செஞ்சுக்கலாம். அந்த எரிச்சு முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பொருள் அந்த கடுகானது வெடிக்கும். கடுகானது வெடித்து அந்த இலையானது லேசாக கருக ஆரம்பிக்கும், அந்த கல்லுப்பானது லேசாக சூடாக ஆரம்பிக்கும். இது ஃபுல்லாக எடுத்து நீங்கள் மீதி இருக்கக்கூடியதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். அதை போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்களும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக சரியாகும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண் திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலுமே கூட சில குடும்பங்களில் தொடர்ந்து கஷ்டம் வரும். அதையுமே கூட இந்த பரிகாரம் சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நான் சொன்ன நேரத்தில் நான் சொன்ன முறைப்படி செய்யுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர் சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.